சில முரண்களை அவாய்ட் பண்ணணும், தவிர்த்து விடு. ரொம்ப டிராஃபிக்ப்பா, அப்படியே பைபாஸ் வழியாக போகிறோம்ல. சில பேரோடு முரண்கள் இருந்தால் பைபாஸ்லேயே போகணும். நான் யார் தெரியுமா? மதுரைக்காரனை பார்த்தா நீ சொல்கிற ஜகா வாங்க சொல்லி பின்பாங்க சொல்லி சண்டை போடுவான். நின்று முடியாது, அவன் ரொம்ப பெரிய ஆள், அவனோட சண்டை போட முடியாது. ஸோ சூஸ் யுவர் பேட்டில்ஸ். எந்தெந்த போர்களை போரிட வேண்டும் என்று தேர்ந்தெடுப்பது உன்னுடைய அறிவினால். எல்லாத்துக்கும் சண்டைக்கு போகாதுன்றான். ஆனா கேனபிள் என்ற ஒரு பெண் ரொம்ப அழகாக வச்சு குட்டி குட்டி கதைகளுடைய புத்தகம் எழுதியிருக்கேன். இங்கே ஏன் கிடைக்குமா எனக்கு தெரியல, பதிப்பகம் என்னன்னு தெரியல. அதில் த லயன் அண்ட் த ரிவர் என்ற கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. ஒரு சிங்கம் இருக்குது, அதான் காட்டுக்கு ராஜா. எந்நேரம் சிங்கம் என்ன பண்ணும், எல்லோரையும் ஒரு அடி ஓங்கி அடித்தா 1.5 டன்னு. எவ்வளோ அதே சிங்கம் 1, 2, 3 1.5 டன்னு 3 டன்னு 4.5 டன்னு வாங்கியிருக்கோம் நம்ம. இப்போ சிங்கத்துக்கு அதனால் அரைஞ்சே இப்போ யாராவது எதிரில் நிற்க முடியுமா? எல்லோரையும் ஒரு அறை வைக்கும். ஒரு தடவை பயங்கரமான வெள்ளம் வந்து நதி வெள்ளத்தோடு சுழித்து ஓடுகிறது. சிங்கம் இங்கேருந்து அங்கே போனோம். இது போனால் நதி வந்து தடுக்குது, திரும்ப போகுது, நதி அப்படியே போய்கிட்டே இருக்கு. சிங்கத்துக்கு கோவம் வந்துருச்சு, நதியை போட்டு அடிக்குது. பயங்கரம், அந்த கர்ஜனை செஞ்சு நதியை போட்டு அடிக்குது. நதிக்கு என்ன போச்சு, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. நான் சொன்னால் நீ வழிவிட மாட்டாயா, 2வது தடவை அடிக்குது. அது நதி ஒன்று, அது இன்னும் ஜாஸ்தியாக போகுது. சிங்கத்துக்கு டயர்டாயிருச்சு, அப்படியே உட்காந்துருக்கு. நதி கேட்டுது சிங்கத்தை பார்த்து, உனக்கு எனக்கு சண்டையை, உனக்கு எனக்கு எதை சண்டையை? என் வேலையை நான் செய்கிறேன், உன் வேலையை நீ செய்கிற, எல்லாரோடையும் சண்டை போடணும்னு நினைக்காத, ஒரு நாளும் நீ வெற்றி பெற மாட்டா என்று நதி சொன்னது. சிங்கம் யோசிக்குது, ஆனால் அறிவுள்ள சிங்கம். பல சிங்கங்கள் அறிவில்லாத சிங்கங்கள். நீ யார் எனக்கு புத்தி சொல்லுதுன்னு இன்னொரு தடவை அடிக்க, அந்த மாதிரிலாம் இருக்கான். ஆனால் இந்த சிங்கத்துக்கு அறிவு கொஞ்சம் இருக்குது. அது பார்த்தா சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது, அது வேலையை அது செய்யுது. நான் போய் ஏன் அதோட சண்டை? அங்கே பார்த்தா அந்த நதி தானாக ஓடி ஒரு இடத்திலே சுழன்று வந்தது. சுழன்று வந்த இடத்துல அடுத்த கரை இருந்தது. அப்படியே நதியின் வேகத்தோடு தன்னை ஒப்பு கொடுத்தது சிங்கம். அந்த நதியே அந்த சுழலிலே தள்ளி அடுத்த கரையில் போயிடுச்சு, அது எந்திரிச்சு போயிடுச்சு. இப்படித்தான் சில சமயம் எல்லாரோடையும் சண்டைக்கு நிற்கக்கூடாது. நான் யார் பின்னாடியிலேருந்து அருவாளை தூக்கிட்டு போனால் அவன் துப்பாக்கி வச்சுருக்கான், அவன் லூஸு, அவன் துப்பாக்கி வச்சுருக்கான். நீ அருவாளை எடுக்கிறதுக்குள்ளே 3 தடவை சுட்டுருவான். அதனால் அவாய்ட், சில முரண்களை தவிர்த்து விட வேண்டும், சில முரண்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்கள் மாமியார் அப்படி தாங்க, ஒன்றுமே செய்ய முடியாது. என்ன செய்யலாம்? தினம் எந்திரிச்சு சண்டை போடலாம் இல்லையா? அவங்க அப்படி தான் விட்டு தள்ளு. எவ்வளவு கணவர்கள் அப்படி வாழ்கிறார்கள் இந்த உலகத்தில், ஒன்றும் செய்ய முடியாது. அது அப்படித்தான். ஏன் அதை ஒத்துக்கணும்? அதை தான் நான் முதல்ல சொன்னேன். ஏன்னா குழந்தைங்க இருக்காங்க சார், குழந்தைங்க இருக்க, அது வாடிடக்கூடாது. உங்கள் சண்டையின் வெம்மையில் 2 பிஞ்சுகள் வாடிவிடக்கூடாது. அதுக்காக இது இப்படித்தான். சமாளிக்கவே முடியாத கொடுமைகளை பொறுத்து கொண்டு இருங்கள் என்று பேச நான் இங்கே வரவில்லை. ஆனால் சில மனிதர்களினுடைய இயல்பு அப்படி என்றால் அப்படித்தான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கங்க. முல்லா என்ன பண்ணறான்? முல்லாவை கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னங்க 3 பேர் மட்டும் சரின்றீங்க? முல்லா ஓடி போனாராம், குருவே எனக்கு பிரச்சனை என்னை காப்பாத்துங்க, சண்டை எங்கள் வீட்டில் முரண். என்ன முரண்? என் வீடு ரொம்ப சின்னதாக இருக்கு, அந்த வீட்டில் மனுஷனே வாழ முடியாது, வேறு வீட்டுக்கு போ, காசு இல்லை, இந்த வீட்டையே உங்களுடைய சக்தியால் பெருசாக்கி கொடுங்க. அவ்வளோலாம் எனக்கு சக்தி இல்லைப்பான்றார் குரு. எனக்கு எதாவது செய்யுங்க, எங்கள் வீடு ரொம்ப சின்னதாக இருக்குது, என் பொறுக்க முடியல. சரி 10 கோழியை வாங்கி வீட்டில் வளர்த்துவான்னு சொல்கிறார் குரு. நாங்கள் ஏற்கனவே இடம் இல்லைன்றேன். குரு சொன்னதை கேட்பியா மாட்டியா? கேட்பேன். 10 கோழி வாங்க. 10 கோழி வாங்கி வீட்டில் வச்சார். அடுத்த வாரம் போனார், குருவே கோழிகளினுடைய தொல்லையை தாங்க முடியும், தயவு செஞ்சு ஒரு வழி சொல்லுங்கள். சரி 10 ஆடு வாங்கி வீட்டிலே வளர்த்துவான்றார். ஐயோ ஏற்கனவே இடம் இல்லை, இதில் கோழி வேறு இருக்கு, ஆட்டுக்கு நான் எங்கே போவேன்? நான் சொல்லுவதை கேட்பாயா மாட்டாயா? நாசமாக போகிற குரு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் 10 ஆடு வாங்கி வீட்டில். அடுத்த வாரம் கண்ணீர் மல்க போகிறார், குருவே எனக்கே உட்கார இடம் இல்லை, என் பிள்ளைங்களுக்கு படுக்க இடம், கோழி வளர்க்க சொன்னீங்க, ஒரு நியாயம் இருக்குது, ஆடை வேற வளர்க்க சொல்லியிருக்கீங்க, இடமே இல்லை, நான் என்ன செய்யறது? 3 மாடு வாங்கி வீட்டில் கட்டுன்றேன். இவனை போய் குருவா தேர்ந்தெடுத்தேனே கடவுளே. அடுத்த வாரம் அழுக தாங்கலை, உடம்பெல்லாம் அடி,
மாடு முட்டும் இல்லை, அதுக்கே இடம் இல்லை, அது இவனை முட்டுது. குரு சொன்னார், மாடு ஆடு கோழி எல்லாத்தையும் போய் வித்துரு. ஓடி போய் எல்லாத்தையும் வித்துட்டான். அடுத்த வாரம் வந்தான். இப்போ எப்படி இருக்கு? எங்கள் வீட்டில் எவ்வளவு இடம் இருக்குன்றீங்க. இப்போ வீட்டை குரு பெரிதாக்கினாரா? மனந்தாங்க. மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம், துணிந்து விட்டால் தோளில் எந்த சுமையும் தாங்கலாம், மனம் மனம் அது கோவிலாகலாம்னு கண்ணதாசன் பாடினார். ஸோ சர்டன் கான்ஃப்ளிக்ட்ஸ் யூ ஹேவ் டு ஜஸ்ட் அக்செப்ட். இது இப்படித்தான் இருக்கும், மாற்ற முடியாது. அதோடைய வாழ்ந்து போலவா. பாத்ரூம் வாசல்ல துவாலையோடு காத்திருந்தான் இல்லையா ஒரு கணவன். முடிந்தவரை நான் அன்பை சொல்லுகிறேன். அவளுக்கு அந்த அன்பு புரியவில்லை என்றால் கூட அந்த அன்பை சொல்லுகிற குரல் என்னுடைய குரலாக இருக்கட்டும். எந்த கை முதலில் நீளுவது என்பதுதானே பிரச்சனை. என்னுடைய கையை முதலில் நான் நீட்டுகிறேன். சில கான்ஃப்ளிக்ட்ஸை நீங்கள் அப்படியே அதோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும், வேறு வழி கிடையாது. மூன்றாவது, சில கான்ஃப்ளிக்ட்ஸ் அட்ஜஸ்டே பண்ணிக்க முடியாதுங்க. ஏன்னா நீங்கள் பேசிட்டு போயிடுவீங்க. உங்களுக்கு என்ன, சென்னைக்கு இப்போ விமானம் ஏறி போயிடுவீங்க, நான் கஷ்டப்படுறேங்க. இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. அப்போ என்ன செய்வீங்க? காம்ப்ரமைஸ். சில சமயம் ஒருத்தரோட சண்டை வந்துட்டா நீங்கள் நினைக்கிற அளவு வெற்றி அதிலே கிடைக்காது. நீங்கள் நினைக்கிற அளவு கிடைக்காது. இப்போ அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டைங்க. நீ என்ன கேட்குற? நீ ஒரு ஃப்ளாட்டு கேட்குற, உங்கள் அண்ணன் மனைவியும் அதே ஃப்ளாட்டு தான் வேணும்னு கேட்குறாங்க. இந்த கான்ஃப்ளிக்ட் பெருசாகிருச்சு. இப்போ என்ன செய்யலாம்? நீ கோர்ட்டுக்கு போகலாம். 35 வருஷம் கேஸ் நடக்கும். வக்கீல் வீடு கட்டிடுவார். இல்லை, அவர் சொந்தமாக சம்பாதிச்சு வீடு கட்டுறாருங்க. நீங்கள் வேறு. 35 வருஷம் கேஸ் நடக்கும். இல்லை வேணாயா, நமக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடு. நான்லாம் ஒன்றுமே விட்டு கொடுக்க முடியாதுன்னு அண்ணன் மனைவி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்வீங்க? சரி, இந்த வீட்டோட விலை என்ன? அக்ரீனில் ஒரு ஃப்ளாட் என்னம்மா விலை? 20 லட்சம் இருக்குமா? 5 50? அம்மா, நான் பாருங்கள் கற்காலத்துலேருந்து வந்திருக்கேன். நான் 50 லட்சம் 50 லட்சம் எனக்கு காசு நீங்கள் தர வேண்டாம், ஒரு 10 லட்சம் கொடுத்துருங்க, வீடு உங்கள் பேர். அந்த வீட்டம்மா என்ன சொல்லும்? அறிவு இருக்காயா உனக்கு, முட்டாளே? 50 லட்சத்தை அவருக்கு கொடுத்துட்டு நீ 5 லட்சம் வாங்கிட்டு வருவியா? இஸ் திஸ் ஆப்டிமல் சொல்யூஷன்? நோ, இட் இஸ் நாட். ஆனால் சமாதானத்துக்காக சில சமயம் இறங்கி போவது தவறல்ல. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசை படியுங்கள். கண்ணன் தூது போனான். கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையிலே நடக்கிற சண்டையை தவிர்ப்பதற்காக கண்ணன் தூது போனான். தூது போகும்போது என்ன ரிக்வெஸ்ட்? நாட்டில் பாதியக்கூடாது, அதான ரிக்வெஸ்ட்டு. அப்போ அவன் தோத்து போனான். நீ 13 வருஷம் அவனை காட்டில் இருக்க சொன்ன, இருந்துட்டான் வந்துட்டான். இப்போ அவன் நாட்டை அவனுக்கு திருப்பி கொடுத்துருப்பா. இதானப்பா நியாயம்? அவன் முடியாதுன்றான். நாட்டில் பாதியை கொடு, முடியாதுன்றான். கண்ணன் கேட்டார், 5 கிராமங்களையாவது கொடுன்னு. இப்போ 5 கிராமங்களை கேட்பது புத்திசாலித்தனமான கோரிக்கையா என்றால் இல்லை. பாதி நாட்டை கேட்டவன் 5 கிராமத்தோட திரும்பி வந்தா உத்தேசித்ததை விட குறைவானதை கண்ணன் கேட்டிருக்கிறான். ஆனால் ஏன் கேட்டான்? இந்த 5 பாண்டவர்களுக்கும் கால் ஊன்ற நிலம் இருந்தால் போதும், இந்த போரை தவிர்க்க வேண்டும் என்றால் நான் கொஞ்சம் தழைந்து போனால் தவறல்ல என்று கண்ணன் கேட்டான் அல்லவா? துரியோதனன் அது கூட ஒத்துக்கல. அதனால்தான் போர் வந்தது, குலமே அழிந்தது. அதுதான் காம்ப்ரமைஸ். சில சமயம் வாழ்க்கையில் காம்ப்ரமைஸ் பண்ணால் ஒன்றும் கெட்டு போகாது. விட்டு கொடுத்தவன் கெட்டுப்போவது இல்லை. சண்டைகளும் சமாதானங்களும் என்ற தலைப்பை ஏன் தேர்ந்தெடுத்தேன் என்று எனக்கே தெரியவில்லை. ஆனால் யோசித்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கண் விழித்ததிலிருந்து இரவு நீங்கள் என்னென்னலாம் யூடியூபெல்லாம் பார்க்கணுமோ எல்லாத்தையும் பார்த்துட்டு சார்ஜில் போட்டுட்டு கண்ணை மூடுகிற வரையில் ஒரு வாழ்க்கையில் என்ன இருக்கிறது? வசதி படைத்தவர்களாக இருக்கலாம், வறியவர்களாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். எல்லார் வாழ்க்கையிலும் எது இருக்கும்? பாருங்கள், மதுரையில் இன்றைக்கி தீபாவளி ஷாப்பிங்காக ஒரே டிராஃபிக் ஜாம். எல்லோரும் ஒரே விலையில் எடுக்க முடியுமா? ஒருத்தர் அதிக விலையில் எடுப்பார், ஒருத்தர் பார்க்கலாம் முடிஞ்சால் எடுக்கலான்னு இருப்பார். இருவேறு துருவங்களான மனிதர்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள். இவர்களுக்கு பொதுவாக என்ன இருக்குன்னா ஒன்று தான், சண்டையும் சமாதானம்.
இது இல்லாமல் ஒரு வாழ்க்கையை கூட சொல்ல முடியாது. இங்கே இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் கை தூக்குவீங்களா? அதில் ஒரு தடவை கூட நான் வாழ்க்கையில் சண்டை போட்டதில்லை. ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. சண்டை போடணும்னு நினைப்பாது இருக்கும், சண்டை போடாட்ட கூட. இவனெல்லாம் ஒரு நாள் இருக்குடா உனக்கு, இருக்கு உனக்கு அப்படின்னு மனசுக்குள்ளேயாவது ஒரு சண்டை இருக்கும். மனித வாழ்வின் தவிர்க்கவே முடியாத அங்கமாக இருப்பது சண்டைகளும் சமாதானங்களும். அப்போ என்ன செய்வது? தினம் தினம் சந்திக்கிற ஒன்றை பற்றி உடைத்து பேசத்தானே வேண்டும். இல்லை உள்ளே வரை நாங்கள் எப்போவுமே மகிழ்ச்சியாக இருப்போம், எங்கள் குடும்பத்தில் இதுவரை சண்டையே வந்ததில்லைன்னு உடனே அந்த வீட்டுக்காரம்மா கத்தும், அந்த ஆள் ஓயாமல் கத்துறான், சும்மா வந்து உட்கார சொல்லும். பெருமைக்கு எருமை மேய்க்கிறது எல்லா வீட்லேயும் இருக்கும். ஆனால் சண்டைகள் என்பது வீடுகளில், பணியாற்றுகிற இடங்களில், தெருவில் ஒருத்தர் காலை ஒருத்தர் மிதிச்சிட்டாரு, மிதிச்சுட்டு நிற்கிறாரு. இந்த ஆள் அந்த ஆளை கேட்குறாரு, உனக்கு இந்த எம்எல்ஏ, எம்பி, போலீஸ் உயர் அதிகாரிகள் யாராவது தெரியுமா? யாரையும் தெரியாது. வசதியானவங்க யாராவது தெரியுமா? எவனையுமே தெரியாது. காலை எடுடா எருமை மாடுனர். எல்லா இடத்துல வெளியில் போகிற இடத்துல வெளியில் நடக்கிற சண்டைகள் நம் உள் உணர்வை பாதிப்பது. அந்த நேரத்தில் ஒரு கோபம், ஒரு டென்ஷன். ஆனால் வீட்டுக்குள்ளும் பணியாற்றுகிற இடங்களிலும் இருக்கிற சண்டைகள் நம்மை உருக்குலைத்து போடுகின்றன. இந்த தலைப்பை பப்பாசியை சேர்ந்த சகோதரர் முருகன் அவர் தான் ஓயாமல் ஃபோன் பண்ணி ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தலைப்பு சொல்லுங்கள், தலைப்பு சொல்லுங்கள், தலைப்பு சொல்லுங்க. அவர் கேட்டபோது கவிஞர் ரவி சுப்பிரமணியம் அவர்களுடைய ஒரு கவிதையை படித்து கொண்டிருந்தேன். கொஞ்சம் நம்ம மேலே மேலே போவோம். சில கவிதைகள் கடுமையானவை, ஆனால் நீங்கள் கேட்க வேண்டிய கவிதைகளைத்தான் நான் சொல்லுவேன். கொஞ்சம் கஷ்டமான கவிதையாக இருந்தால் கூட வந்து சேர்ந்துடலாம். நம்ம ரவி சுப்பிரமணியத்தினுடைய ஒரு கவிதை, மிக அபாரமான கவிஞர், தமிழகம் பாராட்ட வேண்டிய, கவனிக்க வேண்டிய முக்கியமான கவிஞர்களில் ரவி சுப்பிரமணியம் ஒருவர். கவிதை ஆரம்பிக்கிற போதே சொல்லுகின்றார், எப்படியும் இன்றைக்கு சண்டை வந்துவிடும் என்று உள்மனது சொல்லியது. முதல்ல இல்லை எப்படி சொல்கிறார் பாருங்க, எப்படியும் இன்றைக்கு சண்டை வந்துவிடும் என்று உள்மனது சொல்லியது. ஓங்காரமும் தாண்டவமும் ஆடிய ஒரு ருத்ர நடனத்தை ஆடி முடித்தாய். புரியுதா அந்த லைன்னு? ஓங்காரமும் தாண்டவமும் உங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கு புரியாதது இல்லை. உங்கள் ஊர் கோவில்லையே இருக்கிற சிற்பம் தானே. தாண்டவமும் ஆடிய ஒரு ருத்ர நடனத்தை ஆடி முடித்தாய். இதை யார் ஆடி இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மனசுலேயே வச்சுக்கோங்க, வெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுக்கு தெரியும் தானே. ருத்ர நடனத்தை ஆடி முடித்தாய். மூச்சு திணறிய என்னுடைய மனதை அள்ளி போட்டு கொண்டு தோணியை வேக வேகமாக ஓட்டி வெளியே வந்தேன். இந்த இடத்துல தான் ஒரு கவிஞன் விஸ்வரூபம் எடுக்கிறான். ஒவ்வொரு சண்டையிலும் ஏதோ ஒரு மனது மூச்சு திணறுகிறது இல்லை? அது எந்த மனதுன்றது அந்தந்த சண்டையில் யார் கை ஓங்கி இருக்கிறது என்பதை பொறுத்தது. யார் கை ஓங்கி இருக்கிறதோ அவரால் பாதிக்கப்பட்ட இன்னொருவருடைய மனசு என்ன ஆகும்? ரவி சுப்பிரமணியம் சொல்லுகிறார், மூச்சுக்கு தவிக்கிற, தண்ணிக்குள்ள இருக்கிற ஒருத்தனுக்கு நீச்சல் தெரியலன்னா மூச்சுக்கு எப்படி தவிப்பான்? அப்படிதான் அந்த சண்டை உருவாக்குகிற சூழல். மூச்சுக்கு தவித்த மனத்தை படகிலே தூக்கி போட்டு வெளியே கொண்டு வந்தேன். சண்டை வரும்போது வெளியில் போயிருங்கன்றார், அவ்வளோதான், சிம்பிள். வெளியே கொண்டு வந்தேன். ஆனாலும் என்ன, குளியலறையில் நீ குளித்து கொண்டிருக்கிற போது துவாலை கேட்பாய் என்று வெளியே காத்திருக்கிறது என்னுடைய மனது என்று கவிதையை முடிக்கிறேன். அவ்வளவுதானே? கைத்தட்டல் அவ்வளவுதானே? இந்த அனுபவம் ஒரு கவிஞனால் மாத்திரமே வடித்து சொல்லக்கூடிய ஒரு அனுபவம். ஆனால் ஒரு கவிஞனுக்கு மாத்திரம் நேருகிற அனுபவம் இல்லை, நம்ம எல்லாருக்கும் நேருகிற அனுபவம். இதை படிக்கிற போது நமக்கு என்ன கிடைக்கிறது என்றால், அப்படி மூச்சுக்கு தவிக்கிறா போல ஒரு சண்டை நடப்பது எல்லா வீட்லேயும் சகஜம் கண்ணு, அப்படிதான் இருக்கும். ஆனாலும் அந்த சண்டைக்கு பிறகு
குளியலறையில் குளித்து கொண்டிருக்கிற அந்த நபர், அது கணவனாகவும் இருக்கலாம் மனைவியாகவும் இருக்கலாம், பாதிக்கப்பட்ட ஒரு நபர் வெளியிலே துவாலையோடு நிற்பது தான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம், நிதர்சனம். இறங்கிப்போ. சண்டை என்பதுதான் அவமானமே தவிர சமாதானத்தை நாடி போவது ஒரு நாளும் அவமானம் இல்லை. நான் ஏன் போனா மொத வார்த்தை அவர் சொன்னாரா நான் சொன்னேன்னா? அந்த ஆள் தானே சொல்லிச்சு. அப்போ அது வந்து நிற்கட்டும். நான் என்ன இழிச்சவன், என்ன நீ ஈனவானவானாங்க என்று கேட்பது தவறா என்றால் தவறில்லை. ஏன் ஒவ்வொரு தடவையும் நானே விட்டு கொடுக்கணுமா? அந்த அம்மா விட்டு கொடுக்காதா என்று கேட்டால் அதிலே நியாயம் இருக்கிறதா என்றால் நியாயம் இருக்கிறது. ஆனால் எதற்காக யாரோ ஒருவர் விட்டு கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்றால் அந்த வீட்டில் அந்த 2 பேர் மாத்திரம் இருந்தாக்க யாருமே விட்டு கொடுக்க வேணாம். நீ கத்தி எடுத்து குத்து மாப்பிள்ள, ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம் போலீஸ் ஸ்டேஷனில் என்று கூட சொல்லிவிடலாம். ஆனால் அந்த வீட்டிலே ஒரு பிள்ளையோ 2 பிள்ளையோ இருந்துச்சுன்னு வைங்களேன், கட்டாயமாக யாராவது ஒருத்தர் துவாலையோடு வெளியே காத்திருக்கத்தான் வேண்டும். அது யார் என்று நீங்கள் சண்டை போட்டு கொண்டிருந்தால் 2 இள நெஞ்சங்கள் அந்த சண்டை என்கின்ற சூறாவளியில் சிக்கி மூச்சுவிட முடியாத இதயங்களாக புழுங்குகிற சூழலை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடாது என்ற பொறுப்புணர்வு இருப்பவர்கள் நான் ஏன் விட்டு கொடுக்கணுன்ற கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்போ இதெல்லாம் ரவி சுப்பிரமணியம் உங்களுக்கு வந்து சொன்னாரன்னா சொல்லலை. ஆனால் ஒரு கவிதையை படிக்கிற போது நம்முடைய நெஞ்சு கவிதை புத்தகத்தை மூடி வைத்த பிறகு உங்களுக்குள் என்ன மிச்சம் இருக்கிறதோ அதைத்தான் அந்த கவிதை உங்களுக்கு கொடுத்தது. அதனால்தான் எழுத்தாளர் ஜெயமோகன் சொல்லுகிறார், ஒரு கவிதையிலிருந்து நீ என்ன அறிந்து கொண்டாய் என்பது முக்கியமே அல்ல, ஒரு கவிதையிலிருந்து நீ என்ன உணர்ந்து கொண்டாய் என்பதுதான் முக்கியம் என்று சொல்லுகிறார். ஒரு கவிதையிலிருந்து அறிந்து கொள்ள முடியுமா? முடியும். பயங்கரமான சயின்டிஸ்ட் ஒருத்த ஒரு கவிதையை எழுதி இங்கிருந்து வானத்திலிருந்து பூமிக்கு எவ்வளவு இடைவெளி தெரியுமா, சந்திராயன் 3 உள்ளே இறங்கிய பிரின்சிபல் உனக்கு, இதெல்லாம் கவிதை எழுதலாம்னா எழுதலாம். இந்த கவிதையிலிருந்து ஏதாவது அறிய முடியும். ஆனால் எந்த கவிதை உங்கள் நெஞ்சத்தில் இருக்கும் என்றால், ஒரு கவிதை புத்தகத்தை மூடி வைத்த பிறகு உங்கள் நெஞ்சுக்குள் என்ன மிஞ்சுகிறதோ, என்ன உணர்கிறீர்களோ, அதுதான் அந்த கவிதை உங்களுக்கு கொடுப்பது. ரவி சுப்பிரமணியத்தினுடைய கவிதை நம் ஒவ்வொருவருக்குமானது. ஏன்னா எல்லா வீட்லேயும் சண்டை இருக்கு, எல்லா வாழ்க்கையிலும் சண்டைன்ற வார்த்தையை கூட சொல்ல வேண்டாம். ஆனால் சண்டைன்றது ஒரு பெரிய ஸ்டேஜ். முரண்கள், கான்ஃப்ளிக்ட்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் இல்லையா, முரண்கள். முரண்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை கூட இந்த பிரபஞ்சத்தில் இருக்க முடியாது. அப்போ முரண்களோடு வாழ்வது எப்படி தெரிந்து கொள்வது? பெரியவர்கள் சொல்லி கொடுக்கலாம், ஆனால் அவங்களே பாதி நேரம் சண்டையிலே இருக்காங்க. பிள்ளைங்களோட அதிகமாக சண்டை போடுறாங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சண்டைகளும் சமாதானங்களும் ரொம்ப ஈஸியாக இருக்கு. கண்ணதாசன் அதை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். உன்னோட நான் டூ என்று சொல்லுவதில் தொடங்குகிறது பிள்ளை பிராயத்து சண்டைகள். அவ்வளோ சின்ன பிள்ளைலாம் இப்போ டூ விட்றீங்களாப்பா? எல்லாமே ஓரளவு பெரிய பிள்ளையாக இருக்குது, ரொம்ப சின்ன பிள்ளை கண்ணிலே தெரியும். நாங்களாம் அந்த பிள்ளை தான் இருக்குது. நாங்களாம் ஸ்கூலில் படிக்கும்போது கட்டாயம் டூ விடுவோம். இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம் விவரமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் உன்னோடு டூ என்று சொல்லுவதில் தொடங்குகிறது பிள்ளை பிராயத்தினுடைய சண்டைகள். கொஞ்ச நேரத்திலேயே இப்போ பழம் என்று சொல்லுவதில் வந்து சேருகின்றன சமாதானங்கள். பிள்ளையா இருக்கிற போது சண்டைகளும் சமாதானங்களும் சுலபமாக இருக்கின்றன. புரியுதானே? இது மட்டும் கவிதை, ஒன்றும் பிரச்சனை இல்லையே, கோனார் நோட்ஸ் வேணாமே. சரி, பிள்ளைகளாக இருக்கிற போது சண்டைகளும் சமாதானங்களும் சுலபமாக இருக்கின்றன. சோறு ஆயிடுச்சு வரலாம் என்று வீட்டு முகட்டை பார்த்து கொண்டே குரல் கொடுக்கின்ற மனைவி. அப்படின்னா என்ன அர்த்தம்? சண்டைன்னு அர்த்தம். சண்டை ஆயிடுச்சு, இந்த அம்மா வந்து சோறு செஞ்சிருச்சு, அந்த ஆள் கோச்சிக்கிட்டு அங்கே உட்காந்துருக்காரு. சாப்பிட வரீங்களா? சாப்பிட டைமா இப்படிலாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த அம்மா அப்படிலாம் சொல்லலை. முகட்டை பார்த்து நீ ஒரு மனுஷனே இல்லைன்னு அப்படி சொல்லுது. நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக சுவத்தை பார்த்துக்கிட்டு மோட்டு வலையை பார்த்துக்கிட்டு சோறாயிடுச்சு என்று முகட்டு வலையை பார்த்து குரல் கொடுக்கின்ற மனைவி.
கொடுத்த கடனை திருப்பி கேட்டேன் என்ற ஒரே காரணத்துக்காக பல்லாண்டுகள் கழித்து பார்த்தும் பாராதது போல் நடக்கின்ற நண்பன் ரொம்ப முக்கியம். இது இவர் தான் கடன் கொடுத்துருக்காரு, கடனை இவர் தான் கொடுத்துருக்காரு. ரொம்ப நாளாக வரலன்ன உடனே ஏன்பா அது கூட கொடுத்தேனேன்னு ஒரு வார்த்தை கேட்டதுக்காக பார்த்தும் பார்க்காதது போல் நடக்கிற நண்பன். அவன் நண்பன், அவன் எனிமி அவன். ஆனால் நண்பன் என்ற பேரிலே இருக்கிற பகைவன். இவர் கேட்டார்ன்றதுக்காக இவரை பார்த்தும் சில பேர் கடன் கொடுத்தவன் எதிரில் வந்து சைடில் கூடி இந்த தெருவில் ஒதுங்கிடுவான், கண்ணிலே படமாட்டான். பார்த்தும் பார்க்காதது போல் ஒதுங்குகின்ற நண்பன். போன கல்யாணத்தில் உங்கள் வீட்டில் செஞ்ச மரியாதை சரியில்லை என்று 3 ஆண்டுகளாக பேசாத சகோதரி. அண்ணா தங்க தாங்க வீட்டு கல்யாணத்தில் ஏதோ பிரச்சனை. என்ன பெரிய பிரச்சனை இது? என்ன இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனையா? ஜரிகையில் ஒரு இன்ச்சு குறைஞ்சிது, எனக்கு மாத்திரம் ஸ்வீட்டே வைக்கலை, எங்கள் அப்பா அம்மா வந்தப்போ அவங்கள நீங்கள் மதிக்கலை, இவ்வளவு தானே. 3 ஆண்டுகளாக பேசாத சகோதரி. வளர்ந்து கொண்டே போகிறது பகை, குறைந்து கொண்டே போகிறது அன்பு. சண்டைகளும் சமாதானங்களும் பிள்ளை பிராயத்தில் சுலபமாக இருக்கிறது என்று கவிதையை முடித்தார் கண்ணதாசன். யோசிச்சு பார்த்தா அது உண்மைதான். சில சமயம் நம்ம பசங்க சின்ன பிள்ளைலாம் இருக்கும்போது நல்ல சண்டை போடுறாங்க. நாமே அப்பா அம்மாலாம் சொல்லுது சண்டையில் சேருது அப்பா அம்மா. உடனே அந்த அம்மா ஸ்கூலுக்கு போய் ராகுல் தான் என் பையனை முதல்ல அடித்து அவனை கூப்பிட்டு விசாரிங்க அப்படிங்குது. உடனே ராகுலோட அம்மா சும்மா இருக்குமா? அது உடனே பக்கத்து வீட்டு ஆயா, எதிர் வீட்டு நான் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு போகுது. அவன் மகன் தான் ராகுலை முதல்ல அடித்தான், முதல்ல அந்த பிள்ளையை விசாரிங்க. சண்டை முத்தி போய் டீச்சர் பாவம் என்ன செய்யுதுன்னு தெரியாமல் 2 அம்மாவும் அடிச்சுக்குது, 2 அப்பாவும் அடிச்சுக்குது, 2 ஆயா அடிச்சுக்குது, 2 வீட்டு நாயும் அடிச்சுக்குது. சண்டை முத்தி போய் திரும்பி பார்த்தா ராகுல் அடித்த பையனும் அதுக்குள்ளே ஃப்ரெண்டாகி போயிடுச்சு. 2 சிரிச்சுக்கிட்டேன். பிள்ளைகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது எவ்வளவு இருக்குல்ல. வண்ணதாசன் ஒரு கவிதை எழுதுகிறார். வண்ணதாசனுடைய கவிதை. அந்த அப்பா என்ன செய்வார், சின்ன பிள்ளை அதை தூக்கிக்கிட்டு தான் எப்போவுமே கடைக்கெல்லாம் போவார். மருந்து கடைக்கு போகிறார். அந்த பிள்ளைக்கு தெரியும் என்னென்ன மருந்து அப்பா ரெகுலராக வாங்குவாருன்னு பிள்ளைக்கு தெரியும். ஏன்னா அடிக்கடி போகிற கடை இல்லை. அங்கே போன உடனே மருந்து கடைக்காரரும் பழக்கமானவர் தான், வழக்கமாக போகிறவர் தானே. அப்பா வந்து பிள்ளைக்கு டெஸ்ட் வைப்பார், அவனுக்கு ஞாபகம் இருக்கான்னு. அம்மாவுக்கு அப்பா சொல்கிறார், அதாவது அவரோட அம்மா, அந்த பிள்ளையோட பாட்டி அம்மாவுக்கு அந்த குட்டி பிள்ளை சொல்லுது லிவோஜின். ஏன்னா அது கொஞ்சம் அந்த ரத்தம் கம்மியாக இருந்தால் லிவோஜின். அப்பாவுக்கு, அதாவது இவரோட அப்பாவுக்கு, அந்த பிள்ளையோட தாத்தாவுக்கு, அப்பாவுக்கு பிபி டேப்லெட் அந்த பிள்ளை சொல்லுது. இல்லை மனப்பாடமாக வச்சுருக்காது. கடைக்காரர் சிரித்து கொண்டே எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறார். இந்த குழந்தைய சுமந்திருக்கிற அந்த தகப்பனுக்கு திடீர்னு ஞாபகம் வருது, 2 எறும்பு மருந்துன்னு கேட்குறார். அது வழக்கமாக வாங்குவது அல்ல. இப்போ வீட்டில் எறும்பு தொல்லை வந்திருக்கு, 2 பாக்கெட் எறும்பு மருந்து. பாப்பா கேட்டால், நம்ம வீட்டில் இருக்கிற எறும்புக்கு உடம்பு சரியில்லையாப்பா என்று கேட்டான். கவிதை புரிஞ்சவங்க நல்லா கை தட்டுவாங்க. என்னங்க இது, கீரிக்கும் பாம்புக்கு சண்டை விடுற ரேஞ்சுக்கு என்ன கொண்டு வந்துட்டீங்க? எல்லாருக்கும் மருந்து வாங்கிக்கிற போது எறும்புக்கு மருந்து என்ற உடனே குழந்தையினுடைய அழகான உலகம் நினைக்கிறது அவங்க வீட்டில் இருக்கிற எறும்புக்கு உடம்பு சரியில்லை, அதனால அப்பா மருந்து வாங்குறார். ஆனால் மருந்து எதற்கு? எறும்பை கொல்லுவதற்கு. வண்ணதாசன் கவிதையை முடிக்கிறார், நானும் கேட்கவில்லை, அவரும் கொடுக்கவில்லை. மருந்து கடைக்காரர் இதை கேட்டுக்கு தானே இருக்கார். அவரும் எறும்பு மருந்தை கொடுக்கல, இவரும் எறும்பு மருந்து கொடுங்கன்னு திரும்ப கேட்கல. திரும்பி வரும் வழியில் நினைத்தேன், கடவுள் ஏன் இந்த உலகத்தை குழந்தைகள் வசம் ஒப்படைக்க கூடாது என்று சொல்லி கவிதையை முடித்தார். இஸ்ரேலிலே இருக்கிற குழந்தைகளும் காசாவிலே இருக்கிற குழந்தைகளும் சேர்ந்து முடிவு செய்திருந்தால் இந்த சண்டை எப்போதும் நின்று இருக்கும். வளர வளர நம்முடைய மனத்தில் படுகின்ற நம்முடைய ஈகோ,
எந்த சண்டைகளையும் சமாதானம் என்ற ரேஞ்சுக்கு எடுத்து போக முடியாதபடி செய்கிறது. இவன் மனுஷனுக்கு தானடா சண்டை போடுறேன்னா மனுஷன் இயற்கையோட போய் சண்டை போடுறான். இவனை விட பைத்தியக்காரன் இருக்கவே முடியாது. எது ஜெயிக்கணும் உனக்கு தெரியலையாடா? நீ 500 மரத்தை வெட்டுற, நீ நினைக்கிற நீ மரத்தை ஜெயிச்சிட்டேன்னு. நீ உன்னுடைய சந்ததிக்கு கிடைக்க வேண்டிய நீரை குறைத்து விட்டாய் என்பது மரத்துக்கு தெரியும். அவங்க அழகா ஒரு கதை சொன்னாங்க, டோடோ பறவையை பற்றி சொன்னாங்கல்ல, கேட்டிங்களா இல்லையா? கொழுன்னு இருக்கிற டோடோ பறவையை கொன்று தின்னாங்களாம். கடைசியில் பார்த்தா அந்த பகுதியில் வர்ற ஒரு தாவரம் அதற்கு பிறகு வளரவில்லை. இயற்கை ஒன்றோடு ஒன்று இணைந்தது. இதை புரிந்து கொள்ளாத ஒரே உயிரினம் மனிதன் மாத்திரம்தான். இதை பற்றி ஜெயமோகன் அருமையான ஒரு கதை எழுதியிருக்கிறார். சுருக்கமாக சொல்கிறேன் அந்த கதையை. ஏன்னா புத்தக திருவிழாவுக்கு பேச வந்துவிட்டு எழுத்தாளர்களினுடைய கதைகளை சொல்லாமல் நாங்கள் வேறு எதை சொல்லுவது? ஜெயமோகன் அருமையான ஒரு கதை எழுதியிருக்கிறார். ஒரு பயங்கரமான சயின்டிஸ்ட்டு, அவரோட மனைவியும் சயின்டிஸ்ட்டு, அவருடைய அப்பாவும் சயின்டிஸ்ட். அப்பாவும் மகனும் எதை பற்றி ஆராய்ச்சி செய்கிறார்கள் என்றால் பேர்ட் மைக்ரேஷன், பறவைகள் வலசை போவதுன்னு சொல்லுவாங்கல்ல, நீண்ட தூரம் பறந்து வருகின்றன பறவைகள். நம்ம படிச்சிருக்கீங்களாம்மா? எல்லாருமே முறைச்சி பார்க்குறீங்க பிள்ளைங்கள. யாராவது கூப்பிட்டு உட்காந்து வச்சுட்டாங்களா வலுக்கட்டாயம்மா? ஒரு சிரிப்பை காணுமே முகத்தில். இந்த ஆண்டி என்னைக்கு முடிச்சு நாங்கள் எப்போ பஜ்ஜியை சாப்பிட்டு அந்த ரேஞ்சில் இருக்குது. பரவாயில்ல, வந்து சேர்ந்துருவாங்க அப்புறமா. பேர்ட் மைக்ரேஷன் பற்றி ஆராய்ச்சி செய்கிறார் மகன். அவருக்கு முக்கியமான கேள்வி என்னென்னா, பறவைகள் ஏன் இவ்வளவு தூரம் பறக்கிறது? அதை முட்டையிட்டு குஞ்சு பொறிப்பதை ஏன் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே செய்யுமா? அதை நீ இருக்கிற மரத்துக்கு பக்கத்துலேயே நீ முட்டையிட்டு குஞ்சு பொறிக்க மாட்டியா? நீ எதுக்காக 10,000 கிலோமீட்டர் பறந்து வருதுங்க? ஆர்டிக் டர்ன்னு ஒரு பேர்டு இருக்குது. வட துருவத்திலிருந்து தென் துருவம் மாத்திரம் பறந்து வருது. சயின்டிஸ்ட்டுக்கு புரியவே இல்லை, எதுக்காகடா இவ்வளோ தூரம் வரீங்க? நீ இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலே செய்ய மாட்டேன். இதற்கான கேள்வி இன்றைக்கு கூட விஞ்ஞானிகளுக்கு தெரியவில்லை. ஏன் அவ்வளோ தூரம் பறந்து வருதுன்னு தெரியல. அதை விட பெரிய கேள்வி என்னென்னா, பாதையே மாறாமல் வருதுங்க. நம்ம ஆளு கூகுள் மேப் வச்சுக்கிட்டே அந்த அம்மா வடக்கில் திரும்ப சொன்னால் தெற்கில் திரும்புகிறோம். ஆனால் கூகுள் மேப் அம்மா நல்ல அம்மா, திட்டவே திட்டாது. சொல்லிக்கிட்டே இருக்கோம், டேக் அ யூ டர்ன் நவ், டேக் அ யூ டர்ன் நவ், டேக் இவன் நேராக போவான். அது திட்டுது அவனை. அறிவு இருக்கா? நான் வந்து சொல்கிறேன்ல யூ டர்ன் எடுன்னு சொல்கிறேனே நான். உனக்கு மண்டையில் ஏதாவது இருக்கு, அது கேட்குதா? இல்லை. கோ ஃபார் அனதர் 5.5 kilometers and then take a U-turn. இதுவே வீட்டம்மா இருந்தால் என்னென்ன திட்டிருக்கோம். நான் தான் சொல்கிறேன்ல திரும்புன்னு. ஒருத்தர் பேச்சை கேட்கறது உன் தலைமுறையிலே யாருக்கு இல்லை, உன் குடும்பத்திலே யாரும் கேட்க மாட்டாங்க. உங்கள் அப்பா அம்மா அவனை சரியாக வளர்த்துருந்தா நீ இந்த மாதிரி இருந்திருப்பியா? பரம்பரையே மானக்கேடு உண்டாக்கும். ஆனால் கூகுள் அக்கா யாரையுமே திட்டாது, நல்ல அக்கா. அது கூகுள் மேப் அக்கா நல்ல அக்கா. இப்போ இந்த பறவைகளுக்கு என்ன கூகுள் மேப் இருக்கு சார்? ஒரு போர்டு இருக்கா? கடலுக்கு மேலே பறக்குது சார். ஒரு மேப் இருக்கா? ஒரு போர்டு இருக்கா? என்ன சார் இருக்கு? நீ 10,000 கிலோமீட்டர் பறக்கிற ஒரு டைரெக்ஷன் கிடையாது. ஸோ திஸ் கொஸ்டின் இஸ் ஆல்வேஸ் பசில் த சயின்டிஸ்ட். எப்படி வழியை கண்டுபிடிக்கிறாங்க? இந்த பையன் அதை பற்றி தான் ஆராய்ச்சி பண்ணுறாரு. பையனுக்கு ஒரு மனைவி இருக்காங்க. அந்த அம்மா அதை விட தீவிரமாக ஆராய்ச்சி. எதை பற்றி என்றால் மீன்களை பற்றி ஆராய்ச்சி செய்கிறவர்கள். நல்ல குடும்பம். ஏன்னா கணவன் மனைவி சந்திச்சிக்கவே முடியாது, அந்த குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்கும். இவர் பேர்ட்ஸை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுனால இவர் வேறு ஒரு இடத்துல இருக்கார். அந்த அம்மா ஃபிஷ்ஷை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுனால கடல் ஓர பகுதிகளில் தான் அந்த அம்மா இருக்கும். சந்திச்சிக்கவே மாட்டாங்க, எப்போவாவது ஒவ்வொரு தடவை சந்திச்சுப்பாங்க. இந்த பையன் சொல்கிறான், அப்பா நான் கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா, இந்த பேர்ட்ஸ் வந்து டைரக்ஷன் எப்படி தெரியுமா கண்டுபிடிக்குது? மனித கண்கள் அதுக்கு இல்லை. பட் தெர் ஆர் இன்விசிபிள் இன்ஃப்ராரெட் ரே ஃபீல்ட்ஸ் இன் தி அட்மாஸ்பியர். இன்ஃப்ராரெட் கதிர்களினால் உருவாக்கப்பட்ட ஒரு ஃபீல்டு வந்து வாயுமண்டலத்தில் இருக்கிறது. மனித கண்களுக்கு அது தெரியாது, ஆனால் பறவைகளுக்கு அது தெரியும். இந்த இன்ஃப்ராரெட் ஃபீல்ட்ஸில் இருக்கிற வழியை வச்சுக்கிட்டு தான் அது இவ்வளோ தூரம் பறக்கிறது. நான் என்ன பண்ண போகிறேன், இதை நான் கண்டுபிடிச்சேன்றதை ப்ரூவ் பண்ணணும். இப்போ விஞ்ஞானிக்கு எது முக்கியம்? கண்டுபிடிச்சது முக்கியம் இல்லை,
நீ தான் கண்டுபிடிச்சன்னு முதல்ல ப்ரூவ் பண்ணி பேட்டன்ட் வாங்கினா தான் துட்டு தேரும் அவனுக்கு. இன்ஃப்ராரெட் ரேஸ் வந்து பறவைகள் பறப்பதற்கான வழித்தடம் அதுதான். இன்னும் இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ இதை ப்ரூவ் பண்ணணும். எப்படி ப்ரூவ் பண்ணுறது? அவர் சொல்கிறாரு, நான் என்ன பண்ணுறேன், பறவைகள் போகிற இன்ஃப்ராரெட் ரேஸ் அந்த ஃபீல்டு இருக்குல்ல, அதை திசை மாற்ற போகிறேன். அப்போது எங்கேயோ போக வேண்டிய பறவை வழி தப்பி நான் எங்கே அந்த ஃபீல்டை மாற்றிருக்கேனோ அங்கே வந்துடும். இப்போ வந்து குஜராத்துக்கு போக வேண்டிய ஒரு பறவை நாகர்கோயிலுக்கு வந்துடும். அப்படி வந்துச்சு நான் காட்டியும் என்னுடைய தியரியை இந்த உலகமே ஒத்துக்கொண்டு என் காலடியில் மண்டியிட வேண்டும் அப்படின்னு அந்த மகன் சொல்கிறான். அப்பா வயசானவர், அவருமே சயின்டிஸ்ட் தான். அவர் என்ன சொல்கிறாரு, டேய் தம்பி, பறவைகளை பற்றி உனக்கு தெரியாதுடா, இந்த இயற்கை ரொம்ப பெருசு. இயற்கை தன்னுடைய பாதைகளை எப்படி கட்டமைக்கிறது என்பதை கேவலத்திலும் கேவலமான ஒரு மனிதனுக்கு ஒரு நாளும் புரியாதுடா தம்பின்னு அப்பா அட்வைஸ் பண்ணுறார். அப்பா அட்வைஸ் பண்ண உடனே வளர்ந்த மகன்கள் எல்லாரும் என்ன சொல்லுவார்கள், தந்தையே உங்களுடைய அறிவுரையை இப்போதே ஏற்று, அப்படி சொல்லுவாங்க. சும்மா இருப்ப நையின்னு என் நேரம், நான் எவ்வளோ படிச்சிருக்கேன், எவ்வளோ பேர் ரிசர்ச்சில் இருக்கேன், நான் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கேன், நீ அந்த காலத்து ரிசர்ச் மெத்தடே வச்சு உனக்கு என்ன தெரியும், யூ கீப் குவைட். அப்புறம் அப்பா என்ன சொல்லுவார், எல்லா வீட்டு அப்பாவும் என்ன சொல்லுவாரோ அதான் சொல்லுவார், கேடு கெட்டு ஒழி, எனக்கு என்ன. இப்போ இவன் இன்ஃப்ராரெட் ஃபீல்டை மாற்றிட்டார். இப்போ பறவைகள் குஜராத்துக்கு போக வேண்டிய பறவை திடீர்னு திசை மாறி கன்னியாகுமரி நாகர்கோவில் பக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், மகனுக்கு மகிழ்ச்சி தாங்கலை. எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்புகிறாரு, ஐ ஹவ் சக்சீடட் இன் மை ரிசர்ச், அதுவாக்கு இதுவாக்கு. அப்போ திடீர்னு ஞாபகம் வருது, எல்லாருக்கும் நான் என்னுடைய வெற்றியை பற்றி சொன்னேன், ஒரு முக்கியமான ஆளுக்கு என்னோடய வெற்றியை பற்றி சொல்லலையே, என் மனைவிக்கு இன்னும் சொல்லலையே. என் மனைவிக்கு ஃபோன் பண்ணுறாரு. மனைவி சொல்கிறாங்க, நான் வீட்டு வாசலில் தான் இருக்கேன். எப்போம்மா வந்து நீ, நான் வந்து ஜெயிச்சிட்டேன்றதை செலிப்ரேட் பண்ணுவேன். நீ ஜெயிச்சிட்டேன்றதை நான் ஏன் செலிப்ரேட் பண்ணோம், நான் அதுக்கு வரல, பின்ன எதுக்கு வந்தேன். திடீர்னு ஒரு புதிய சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது மீன்கள் உலகத்தில், அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கேன். ஏன்னா அந்த அம்மா வந்து ஃபிஷ்ஷை பற்றி ரிசர்ச் பண்ணுற சயின்டிஸ்ட்டு. மீன்கள் உலகத்தில் என்ன சம்பவம் நடந்திருக்கிறது, குஜராத் கடற்கரையிலே இருக்க வேண்டிய பல மீன்கள் அவ்வளவு தூரம் நீந்தி கன்னியாகுமரி கடற்கரைக்கு வந்திருக்கிறது. என்ன காரணம்னே எங்களுக்கு புரியல. இதெல்லாம் குஜராத்தில் இருக்கிற எப்போ வழக்கமாக இருக்கிற மீன் திடீர்னு கூட்டமாக கிளம்பி லட்சக்கணக்கான மீன்கள் குஜராத்திலிருந்து கன்னியாகுமரிக்கு வந்திருக்கு. எதுக்கு வந்ததுன்னே எங்களுக்கு தெரியல. அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கோம். ஆனால் அது எதுக்கு வந்ததுன்றது சயின்டிஸ்ட்டுக்கு தெரியும் தானே. இயற்கையினுடைய பாதைகள் நம்மால் ஊகிக்கக்கூடிய பாதைகளே அல்ல. மீன்கள் ஒரு இடத்துக்கு போகிறது என்றால் யார், ஒவ்வொரு பறவைகள் ஒரு இடத்துக்கு போகிறதுனா ஒவ்வொரு மீனுக்கும் யார் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சது, மச்சான் நீ அங்கே போயிரு, நம்மளால் அங்கே வர, யார் சொன்னது? ஆனால் இயற்கையினுடைய பாதைகள் நம்மால் ஊகிக்க முடியாதவை. அதுதான் அந்த டோடோ கதையில் இருந்ததும் அதுதான், ஜெயமோகன் எழுதிய இந்த கதையில் இருப்பதும் அதுதான்.